கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிறவங்க எல்லாம் பயம் இல்லாம இருக்கிறாங்க. இதுல ஒப்பந்ததாரர் டெண்டர் மூலயமா வேலைக்கு வந்தவங்க எல்லாம் கொஞ்சமாவது பயம் இருக்குமா? ஐயா, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா, பாவத்தை சம்பாதிச்சிடாதீங்க தயவு செய்து. உங்க புள்ள குட்டி இல்ல, அடுத்தது ஒரு 2-3 தலைமுறைக்கு உங்களை வச்சு செஞ்சிடும். சரிங்களா? நீங்க ஒன்னும் போலீஸ் கிடையாது, போலீஸ் ராணுவ படை கிடையாது, புரியுதுங்களா? இருக்கிறவங்கள நீங்க குச்சி வச்சு மிரட்டுற அளவுக்கு நீங்க பெரிய யோக்கியம் கிடையாது. ரெண்டாவது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொலை குற்றம் பண்றவங்க, தேச துரோக வழக்கில் இருக்கிறவங்க கிடையாது. அதனால கொஞ்சம் உங்களுடைய வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணிங்க, ரொம்பலாம் ரேஸ் ஆகாதீங்க. மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த அரசு மருத்துவமனையில அவ்வளவு மன உளைச்சலையும் மனவேதனையும் உயிர் பயத்திலையும் அங்க மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு உடம்பு நல்லா கட்டு மஸ்தா இருக்கிறான், நாங்க பாடி பில்டரா இருக்கிறோம், கோல்டு பில்டரா இருக்கிறலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க உடம்புல ஒரே ஒரு சின்ன ஒயர் புடுங்கிச்சுன்னா நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது எங்க ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருப்ப. ஆனால் உன் மனைவி கீழே இறங்கி வந்துதான் ஆகணும், ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கிதான் ஆகணும், இதே மாதிரி வறண்டாவில உட்காந்துருக்க நிலைமை வந்துதான் ஆகணும். அந்த நேரத்துல உன் மனைவியும் இதே நிலையை சந்திக்க நேரிடும். கர்மா தெரியுமா? கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு மனசான்றோட நடந்துங்க, மனசாட்சியோட நடந்துங்க, மனிதத்தோட நடந்துங்க. மனிதம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? முதல்ல நான் இந்த இடத்துல மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு போலீஸ் ஆபீசர்களை விட இந்த மனையில் இருக்கிற பணியாளர்கள் இவ்வளவு மோசமான ஒரு வன்முறை வெறியாட்டத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க மக்களை சரியா இது பண்ண முடியல, போக முடியலங்கிறதுனால நீங்க செய்யறது சரி கிடையாது. முடிந்த அளவிற்கு உங்களால முடிஞ்சா பார்க்கணும், இல்லைனாக்கா விட்டு விலகிடுங்க. அதை விட்டுட்டு அவங்கள போட்டு மன உளைச்சல் ஆக்கிக்கிட்டு இந்த மாதிரி குச்சை வச்சுட்டு மிரட்டுறது, ஏய் ஓய் அவளை இவளங்கிறது, இந்த வேலை மயிரெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமே விரைவில் நடக்கும். நேர்மையான ஆபீசர் போல நீயும் 10, 20, 50, 100ன்னு பிச்சை எடுக்காம இருக்கிற, இல்ல அவங்கள்ட்ட எல்லாம் யார்ட்டையும் வாங்காம இருக்கிறியா? நாங்களே இலவசத்தை நோக்கிதான் எங்களுடைய உடம்ப காப்பாத்தணுங்கிற ஒரு பயத்துலதான் இலவசமா மருத்துவம் பார்க்கணுங்கிறதுனாலதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். அங்கேயும் எங்கள்கிட்ட 50, 20, 30ன்னு பிச்சு புடுங்கி எடுக்கிற, டீ காசு மயிர் காசுன்னு புடுங்கி அடிக்கிற உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஒரு கெத்து வேண்டாமே?